விவேகானந்தர் இப்போ என்ன பார்த்தாருன்னு வச்சிங்களேன், என் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். இதுதான் விஷயம். இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு இப்போ உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்தையும் என்னால் வந்து உங்கள் கேமராவோட ஷார்ப்பாக வந்து அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும். அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற ஒரு 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 தியானங்கிறது என்ன அப்படின்னா, பல நாள் மௌனமாக உட்காந்து அந்த சில இடங்களில் இருக்கிற அந்த காற்றோ அமானுஷ்யமான செயலோ அதை வந்து ஒருத்தரால் உணர முடியும். அந்த உணரும் தன்மையை ஒரு காந்த சக்தி மாதிரி ஒருத்தருக்கு ஏற்படணும். அந்த ஏற்படுற தன்மையை பல நாள் இந்தியா முழுக்க சுற்றி ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு லெஜண்டுக்கிட்ட வளர்ந்த ஒரு மாணவன் விவேகானந்தன். அப்போ விவேகானந்தருக்கு வந்து அந்த கடற்கரைக்கிட்ட வந்தோடனே அது வந்து அந்த லைட் எரியறதை அவரால் பார்க்க முடியுது. அப்போ அது வந்து இழுக்குது, வா வா வான்னு இழுக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ரிசீவ் பண்ணுறாரு, அந்த பாறையில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம போகணும் அப்படிங்கிறது. அதனால தான் அவர் ஹெல்ப்புக்கு கேட்குறாரு. அந்த போட்லாம் யாருன்னு எல்லோரும் காசு கேட்குறாங்க. துறவிக்கிட்ட காசு கிடையாது. பொதுவாக இந்தியாவில் துரதிர்ஷ்டம் என்னென்னா, ஒரு துறவிக்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட யாசகம் கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட பொருள் கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஒரு துறவியை பார்க்குறதே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும்னு அர்த்தம். இந்த அணுகுமுறை இந்தியாவில் இல்லாதனால தான் இந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் தோக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு துறவியை அணுக தெரியலை, ஒரு துறவியை பார்க்க தெரியலை.